இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த 5 ராசிகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது மற்ற ராசிகளால இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்ட் 1 பார்ட் 2 அந்த வீடியோ ஒன்று இருக்க போது பார்ட் 1ல 3 ராசியும் பார்ட் 2 2 ராசியை பத்தி பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்கறது சிறப்பு தான். எண்ணங்கள் தெளிவா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, புதிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், புதிய அனுபவங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது தூரதேச பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு சொத்து பத்துக்கள், சொத்து வாங்குறது விற்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ரெண்டாவது துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறது சிறப்பு தாங்க. பாக்கியமா வாழ்வதற்கான சில அனுபவங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயம் சமுதாயத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவை தான் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு சுக்கரன் 2 பேரும் நல்லா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா இருக்காரு. சரிங்களா? அதாவது வாக்கால் பிழைத்துக் கொள்வீங்க. அதே மாதிரி வருமானம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எண்ணங்களும் தெளிவா இருக்கும். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. ஆனா இந்த சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது எல்லா காரியத்திலும் ஒரு தடை தாமதங்களை கொடுத்து அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமார் தான். ரொம்ப அதாவது 60% நன்மையும் 40% தீமையும் கொஞ்சம் கலந்த ஒரு கலவையும் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பதில மற்ற 2 ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.